வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 18 மற்றும் 19 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக அரசு அறிவித்த இரும்பு கண்மணி திட்டம் எது தொடர்பானது? ஆன்சர், இரத்த சோகை. இப்போது தமிழக அரசு புதிதாக ஒரு திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதோடைய பேர் இரும்பு கண்மணி திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, வளரிளம் பருவ மாணவ மாணவியருக்கு இரத்த சோகை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணி அதற்கான சிகிச்சை வழங்குறது, அதே மாதிரி தொடர்ந்து கண்காணிப்பு பண்ணுற ஒரு திட்டம் தான் இந்த இரும்பு கண்மணி திட்டம் அப்படிங்கிறது. இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் படிக்கிற மாணவ மாணவியருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதே மாதிரி முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் இது பார்த்திங்கன்னா 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நிறுவ போகிறாங்க. எங்கே அப்படின்னா, வாலாஜாப்பேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர், இந்த 6 பகுதியிலையும் இதை அமைக்க போகிறாங்க. அப்புறம் 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இதை நிறுவ போகிறாங்க. அப்புறம் 30 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்திய மருத்துவமுறை கருத்தரிப்பு சிகிச்சை மையங்களும் நிறுவ போகிறாங்க. ரூபாய் 1.03 கோடியில் நிறுவ போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, வருகை இல்லா ஆவணப்பதிவு. இது பார்த்திங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், அதை இருந்த இடத்துல இருந்தே இணைய வழியில் நம்ம ஆவணங்களை பதிவு செய்யலாம். அதற்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பதிவு பண்ண ஆவணங்கள் மேலே 24 மணி நேரத்துக்குள்ளாடி சார் பதிவாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அது அப்ரூவல் வழங்கலாம், அல்லது இதில் திருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி கூட அனுப்பலாம். இதில் நம்ம திருத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அதை திருத்தம் பண்ணுறதுக்காக நமக்கு 30 நாட்கள் கால அவகாசம் தருவாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், மத்திய பிரதேசம். இது என்ன டிஜிட்டல் உயிரியல் பூங்கா அப்படின்னா, இது ஒரு ஜூ தான். ஆனால் அது எந்த மாதிரினா டிஜிட்டல் ஜூ. அதாவது இங்கே விலங்குகள், பறவைகள் இருக்காது. அதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்கும். டிவி மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அதிலே நம்ம விலங்குகள், பறவைகள் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிறப்பு தான் இதில் இருக்குது. இதை மத்திய பிரதேசத்தில் இந்தூர் உயிரியல் பூங்காவில் அமைத்திருக்காங்க. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, கமலா நேரு பிராணி சங்கராலயா அப்படிங்கிறது. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, 3D டோம் தேட்டர் இருக்குது. அப்புறம் 14D சினிமா அரங்கம் இருக்குது. அப்புறம் டிஜிட்டலாக காட்டு பயணம் செய்கிற ஒரு அனுபவமும் வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். வாட்ஸ்அப்பில் இங்கே மேலே தெரிகிறதுல ஒரு நம்பர், இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி இதில் தகவல்களை பெற்று நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம், இந்திய இராணுவ தளபதி தீரஜ் சேத்துக்கு கௌரவ ஜெனரல் பட்டத்தை வழங்கி கௌரவித்த நாடு எது? ஆன்சர், நேபாளம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடைமுறை, அதாவது நம்ம நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு அந்த நாடு இந்த மாதிரி ஒரு கௌரவ பட்டத்தை வழங்குவாங்க. அதே மாதிரி நம்ம கூட அந்த நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு ஒரு கௌரவ பட்டத்தை வழங்குவோம். இது நம்மளுடைய நட்புறவை பேணுற விதமாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நேபாளத்துடைய குடியரசுத் தலைவராக ராம்சந்திர போடேல் இருக்கார். அவர் நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதியான தீரஜ் சேத் அவர்களுக்கு இந்த கௌரவ ஜெனரல் பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர், புதுடெல்லி. புதுடெல்லியில் செப்டம்பர் 17லேருந்து 19 வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கு அவங்க கொடுத்துருக்க கருப்பொருள் என்ன அப்படின்னா, சிலிகான் 2 சிஸ்டம்ஸ் பில்டிங் த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எவ்வளவு தொகை வரை பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? ஆன்சர், ரூபாய் 75,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ரூபாய் 75,000 வரை பெற்ற பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி ரூபாய் 75,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவே 1 லட்சத்துக்கு மேலே அவங்க பயிர்க்கடன் வந்து பெற்றிருந்தாங்கன்னா அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்தது, தமிழக அரசு இலவச உடல் நல பரிசோதனை திட்டத்தை எத்தனை வயதை கடந்தவர்களுக்கு அறிவித்தது? ஆன்சர் 30 வயது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்பிலேருந்து புதிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. அதோடைய பேர் என்னென்னா நலம், ஒருங்கிணைந்த இலவச உடல் நல பரிசோதனை அப்படிங்கிறது தான். இதன் அடிப்படையில் 30 வயதை கடந்தவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் 14 பரிசோதனைகள் வந்து செய்யப்படும். இதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான டாக்டர் KG அருண்ராஜ் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்காரு. இதில் ஒரு வருஷம் ஒரு முறை 14 வகை உடல் நல பரிசோதனைகள் வந்து முழுமையாக பெற முடியும். இது அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படும். அடுத்தது, 2025 எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு விருதுகள் 2025 ஆண்டுக்கானதை இப்போ வந்து அறிவித்திருக்காங்க. இதில் சிறந்த வீரர்களுக்கு வழங்கப்படுற அர்ஜுனா விருது இது வந்து 17 பேருக்கு அறிவித்திருக்காங்க. நம்ம எக்ஸாமில் வந்து இதெல்லாம் முக்கியமாக கேட்பாங்க. முக்கியமாக எந்த விளையாட்டு வீரர் வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடகளம், இதில் வந்து தேஜஸ்வின் சங்கர், முகமது அஜ்மல், அப்புறம் வந்து பிரியங்கா கோஸ்வாமி, இவங்க 3 பேருக்கு அறிவித்திருக்காங்க. அப்புறம் பேட்மிண்டன், இதில் வந்து த்ரிஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த், இவங்க 2 பேருக்கும் அறிவித்திருக்காங்க. அடுத்தது சதுரங்கம், செஸ், இதில் பார்த்தீங்கன்னா விதித் குஜராத்தி மற்றும் திவ்யா தேஷ்முக், இவங்க 2 பேருக்குமே அறிவித்திருக்காங்க. அப்புறம் ஹாக்கி, இதில் பார்த்தீங்கன்னா லால் ரம்சியாமி அவங்களுக்கும் ராஜ்குமார் பால், இவங்க 2 பேருக்கும் அறிவித்திருக்காங்க. அப்புறம் கபடியில் சுர்ஜித் மற்றும் பூஜா, இவங்க 2 பேருக்கும் அறிவித்திருக்காங்க. அடுத்ததாக துப்பாக்கி சுடுதல், இதில் பார்த்தீங்கன்னா அகில் ஷோரன், அப்புறம் தனுஷ் ஸ்ரீகாந்த். இந்த தனுஷ் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா காது கேளாதோர் பிரிவில் இவருக்கு வந்து துப்பாக்கி சுடுதலுக்காக அர்ஜுனா விருது வந்து அறிவித்திருக்காங்க. அப்புறம் ருத்ராங்ஷ் கண்டேல்வால், இவர் வந்து பாரா ஷூட்டிங், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான துப்பாக்கி சுடுதலில் இவருக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து அறிவித்திருக்காங்க. இதை தவிர பிற விளையாட்டுகள்னு பார்க்கும்போது குத்துச்சண்டையில் நரேந்தர், அப்புறம் வந்து பாரா தடகளம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி, அதில் பார்த்திங்கன்னா ஏக்தா பயான் அவர்கள், அப்புறம் வந்து துடுப்பு படகு, இதில் பார்த்திங்கன்னா அரவிந்த் சிங், இவங்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அப்புறம் இந்த அர்ஜுனா விருதுலேயே வாழ்நாள் சாதனையர் விருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக அர்ஜுனா விருது வந்து போன ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு வழங்குவாங்க. ஆனால் இதில் அர்ஜுனாலேயே வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது இவ்வளோ வருஷமாக விளையாட்டுத்துறையில் நிறைய பங்களிப்பு வழங்கியிருப்பாங்க. அதனால் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை விளையாட்டுத்துறையில் அர்ப்பணித்தவங்களுக்கு இதை வழங்குறாங்க. அந்த முறையில் பார்க்கும்போது இந்த அர்ஜுனா விருது அருமை நாயகம் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. இவர் வந்து கால்பந்து விளையாட்டு கூட தொடர்புடையவர். அப்புறம் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருது துரோணாச்சாரியா விருது, அது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பர்வீர் சிங், இவர் வந்து தடகளம் பிரிவில் பெறுறாரு. அப்புறம் சோட்டே லால் யாதவ், இவர் வந்து குத்துச்சண்டை பிரிவில் பெறுறாரு. அப்புறம் நேஹா சவான், இவங்க வந்து துப்பாக்கி சுடுதலில் பெறுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இது இந்த முறை யாருக்குமே வழங்கலை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது எக்ஸைஸ் மைத்ரி 15 அப்படிங்கிற கூட்டுப்பயிற்சி. இது இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில் நடைபெற்ற கூட்டுப்பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து தாய்லாந்தில் தான் நடைபெற்றது. இந்த மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சி முதல் முறையாக 2006 ஆண்டு தொடங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கு இடையில். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக அரசு அறிவித்த இரும்பு கண்மணி திட்டம் எது தொடர்பானது? ஆன்சர் இரத்த சோகை. அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, இந்திய இராணுவ தளபதி தீரஜ் சேத்துக்கு கௌரவ ஜெனரல் பட்டத்தை வழங்கி கௌரவித்த நாடு எது? ஆன்சர் நேபாளம். அடுத்தது, செமிகான் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது,
எவ்வளவு தொகை வரை பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? ஆன்சர் ரூபாய் 75,000. அடுத்தது, தமிழக அரசு இலவச உடல் நல பரிசோதனை திட்டத்தை எத்தனை வயதை கடந்தவர்களுக்கு அறிவித்தது? ஆன்சர் 30 வயது. அடுத்தது, 2025 எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கல்கத்தா கூட்டத்திற்கு. நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சையத் முகமது பகதூர், ஆப்ஷன் பி சையத் ஹாசன் இமாம், ஆப்ஷன் சி அபுல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் டி சையத் பக்ருதீன் தியாப்ஜி. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.